ஐடி ஒரு ஐடி மாத்தி நிமிஷம் திரும்பிக்கிறாரு. டேய் இல்ல சந்தோஷ், தேவையில்லாத பேசாத. ஓகே, ஏன் குளத்தூர்ல நீங்க தோக்கவே நாகரிகமா இல்லையா? பேசு, யோ நாகரிகமா பேசு. குளத்தூர்ல ஓகே, தோத்துறீங்கன்னு சொல்றது அநாகரிகமா? ஆமா, தோத்துட்டா தோத்துதான். ஆமா, இதுல யோ என்ன என்ன ஆமா, கொஞ்சம் அதுல பேச என்ன விடுங்க. அநாகரிகம் இருக்குது? என்ன பேச விட இதுல மாட்டேங்கிறீங்க. தோத்துட்டா அப்புறம் தோத்துதான். அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டிய வரும். ஒரு நிமிஷம் இருங்க. அதிகாரத்தை சாமானியன் கையில ரொம்ப எடுக்கிறதுனா எடுத்துக்க தம்பி. யாரு bro, ப்ரோ உன்னை வேணாம்னா? இல்லடா ராகுல் ப்ரோ, இப்ப நீ சொன்னீல இந்த வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி வந்து அவன் போடுவான் ஓ ஜாதி அந்த வெறின்னு கீழே அதிகாரம். ஒருத்த உட்காந்து. சரி 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 சீ, டேய், அவன் எது அவன் சின்ன உட்கார்ந்து சின்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் சின்ன பசங்க எப்படிரா மாதிரி பிஹேவ் ஒட்டலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னு யாருப்பா அதாவது கடைசி வரைக்கும் எத்தி அந்த அப்படியே மனுஷங்கிட்ட ஒரு கேக்குறீங்க. கேள்வி கேட்க கூட மாட்டீங்களா நீங்களா? ஏய், சரி 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 நீ கேளு. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் பதில் சொல்லு. ராஜசேகர் 2001 டிஎம்கே ஜெயிச்சதுன்னு சொன்னாரு. யாருக்காவது தெரியுமா அதுல ஏடிஎம்கே ஜெயிச்சதுன்னு? யாருமே அதை வந்து கண்டெஸ்ட் அந்த பண்ணல. ஒரு டேட்டா தப்பா 2001 தலைவர், அந்த ஒரு டேட்டா தப்பா சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்? ராஜசேகர் உங்க மேல தப்பே சொல்லல. ராஜசேகர் உங்க மேல நான் தப்பே சொல்லல. இல்ல இல்ல சாமானியன் தட்ஸ் ஓகே ராஜசேகர், தட்ஸ் ஓகே. ஆனா இங்க இவ்ளோ சத்தம் போடுற யாராவது 2001 ஏடிஎம்கே ஜெயிச்சது அப்படிங்கறத சொல்றதுக்கு யாருக்காவது தெரிஞ்சதா? ராஜசேகர் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட். இல்ல இல்ல அவரு ஜெயிச்சத பத்தி அவரு பேசல. அவர் அந்த டிவி எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்கன்றத பத்தி தான் பேசினாங்க. டிவியே 2006 தான். அது வருஷத்தை தப்பா சொல்லிட்டாங்க. ஆமா 2001ல ராஜசேகர் தப்பா சொன்னாரு. அவர் வந்து அது ஜென்யூனா அது வந்து அதத்தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் தப்பாதான் சொன்னாருன்னு சொல்லி அவர் மாத்திட்டாரு. ஆனா இங்க இவ்வளவு பேசுற உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதான்னு இல்ல எனக்கு புரியல. நான் வந்து இப்ப 1999 முன்னாடி இல்ல 1899 முன்னாடி ஏதாவது டீடைல் நான் படிச்சுட்டு வந்துட்டு இப்ப நான் அதை சொல்லி நான் சொல்லவா? அப்ப அது கேட்ட வந்து நீ அமைதியா இருக்குன்னு சொல்லவா? சாமானியன் தெரியலன்னா தெரியலன்னா சொல்ல முடியும். சொல்லுங்க சாமானியன். இல்ல இல்ல ப்ரோ, இப்ப நான் வந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீடைல் எடுத்துட்டு வந்து கேட்டா அவன் சொல்லுவான். உனக்கு என்ன உனக்கு டீடைல் வேணும்? அது அவர் கேட்டாரு. இங்க என்ன சொல்ல வர, இங்க இருக்கிறவங்க ஒரு டீடைலும் வேண்டாம், அரசியல் தெரிஞ்சுட்டு பேசுங்க அவ்வளவுதான். ஓகே, என்ன அரசியல்? 2001ல 37 சீட் எடுத்து தோத்தீங்க, கரெக்டா? அரசியல் தெரியாது. தோத்தா சொல்ல முடியும். 196 எடுத்து வந்து ஏடிஎம்கே வின் பண்ணுச்சு, கரெக்டா? 233 சீட் 233 சீட் 1991ல 7 சீட் எடுத்து தோத்தீங்க, ஞாபகம் இருக்கா? ஆம், 2 சீட் ராதே. 91ல 2 சீட் தான்ப்பா. 1980ல 69 சீட். ஆமா, 80ல எந்த எலெக்ஷன்ல? 1980ல எலெக்ஷனே இல்ல. 80ல எலெக்ஷனே இல்ல. ஏன் இல்ல? 77 82 தான் எலெக்ஷன். 77 82 தான் எலெக்ஷன். அப்பா 162 எடுத்து வின் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? 162 62 89 யார் ஜெயிச்சு பண்ணா? அதுல யாரு ஜெயிச்சா? 80ல? யோ 89ல நீங்கப்பா 89 அது 89ன்னு சொல்லு. 80 இருக்க. இல்ல சொல்றேன், நீ கேக்குறியே, உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆட்சி கலச்சிட்டாங்க. ஒரு வருஷம் ஆர்கியூ பண்றதுக்குலாம் எனக்கு டைம் இல்லடா டேய். ஒரு நிமிஷம் தெரியாம நான் என்ன கேக்குறேன், 80ல இங்க பாதி பேர் பிறக்கவே இல்ல. 80ல லாஸ்ட் 5 வருஷத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா 80ல என்ன நடந்தது? 70 அரசியல் படிங்க. சாமானியனே அரசியல் நீங்க படிச்சாயா? குளத்தூர்ல தோத்துருக்கீங்க. குளத்தூர்ல தோத்ததுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. 80ல என்ன கழிச்சான், 70ல என்ன கழிச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 5 வருஷம் என்ன கழிச்சீங்கன்னு பேசுங்க ஐயா. போயிட்டான். ஆமா, இந்த வாய்ஸ் பிரவீன் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏதோ வன்மவாதி ஓடிடுவான். இல்ல பார்த்தி எக்ஸ்போஸ் பண்ணா ஓடிடுவான் பார்த்தி. அவனை கூட ஓட விடக்கூடாது. எங்களுக்கு தெரியாத பிரவீன் சொல்லிட்டு அந்த ஐடி நீ என்னவோ புதுசா சிபிஐ எதுக்கு இப்படி வம்புழுத்துட்டு வர்றாருங்கிறது தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது ஏதோ முன்பகை காரணமா இது பண்றாங்க. இவன் என்கிட்ட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன், எலெக்ஷனுக்கே முன்னாடி என்ன சவால், எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க வந்து எவ்வளவு எடுப்பீன்னு கேட்டாப்ல நம்ம கூட பாராட்டி ஆரம்பிச்சோம். என்ன அபியூஸ் பண்ணாம நீ வந்து பேசிருக்கிறீங்க. இப்ப கூட அப்படிதான் பண்றான். இந்த தொங்கு சட்டமன்றத்தை இவன் தான் இழுத்துட்டு வந்தான் அப்போவே. சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்து பிஜேபி கூட சேர்ந்து வரவங்க அண்ணன் அப்ப என்ன சொல்லுவீங்க? என்ன சொன்னேன், 100% வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தா கூட அந்த பக்கம் போயே நிக்க மாட்டேன், எதிர்கட்சியா கூட இருந்துருவாரு தவிர அந்த மாதிரி போக மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். அப்போதான் நான் இவன்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன், சப்போஸ்பா ஓகேவா, ஏன்னா நாங்கள் 2031 வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் தான் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், சப்போஸ் 2026லயே இதே மாதிரி தொங்கு சட்டமன்றம் வந்து
நீங்க 2 பேரும் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அது உங்க 2 கட்சி ஒத்துக்குச்சுன்னா நீ அந்த கட்சியில இருப்பியா? ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு நீ பேசுற. நான் சொன்னேன், நான் எங்க அண்ணன் அந்த மாதிரி ஒரு விஷயம் போனாருன்னா எங்க அண்ணன் நான் ஆதரிக்க மாட்டேன். ஏன்னா நான் பக்கா பிஜேபி அகேன்ஸ்ட். ஸோ நான் இருக்க மாட்டேன். நீ இருப்பியா சொல்லுங்க. அந்த மாதிரி முடிவு திமுக வாழ்நாள் இவனை நான் அன்னைக்கே தேடினேன். நாங்கெல்லாம் பேசியிருந்தோம். எங்க போனா அவன் தான் இவன். உனக்கு புரியுதா? அவன் மறந்துருச்சே ப்ரோ. இப்பதான் ஞாபகம் வருது நீ கண்டென்ட் சொன்ன உடனே. இப்பதான் அவன் வரான். உள்ள வந்த உடனே உனக்கு தெரியுது, ஆஹா ரைட்டுப்பா. ஏன்னா அதே ஹங் அசம்பிளி வந்திருக்கு. ஆனா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரஸ், லெப்ட், விசிகான்னு இப்படி போயிட்டோம். ஆனா இவனுக்கு வெக்கமே இல்லாம 2 பேர் பேசியிருக்காங்க. அமித்ஷா கனெக்டிங் கால், நம்ம இவரு சொல்ற மாதிரி, மாணிக்கம் தாக்கூர் சொல்ற மாதிரி கனெக்டிங் கால் இருந்துகிட்டு இவங்க 2 பேரையும் பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் கேட்கலான்னா அவன் வேற ஏதாவது ட்விஸ்ட் போட்டு ஓடி போயிட்டான். அவன் தெரிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சிட்டா என்னன்னு. அவன் இல்லைன்னு சொல்லப்ப பிரவீன் சொன்னவன அது தெரிஞ்சு என்ன பண்ண போற அப்படின்னு நம்பர் அப்பே தெரிஞ்சு போச்சு. அப்ப நீதான் இல்ல, இவங்க கொள்கை பிடிப்பு இருக்க முடியல பாரு, ஒரு தைரியமா சொல்ல முடியல பாரு. ஆமாயா, ஆமா எங்க கட்சி தப்பு பண்ணிடுச்சு, இதுக்கப்புறம் பண்ணாது, இல்லைன்னா நாங்க இதுக்கப்புறம் என் கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணல, இந்த மாதிரி பேச. அப்பதான் நீ ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குன்னு அர்த்தம். கட்சி என்ன பண்ணாலும் வளைஞ்சு கொடுப்பேன்னா ஒரு ஆளுக்கு கூட லாஸ்ட் 5 வருஷத்துல அடுத்த காந்தி ஜெயந்திக்கு நாங்கள் மதுவை 100% ஒழிப்போம் அப்படின்னு சொன்னது இங்கே யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. 1980 என்ன நடந்துச்சு, 75 என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தன் கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட உட்காந்து பதில் பேசிட்டீங்க. லாஸ்ட் 5 வருஷத்துல நீங்கள் என்னையா சொன்னீங்க? அதில் பாதி டாஸ்மார்க் கிடையாது மூணுங்களா? 100% ஒழிப்போம். இல்லைப்பா, நிறையா பேர் குடிக்க அடிக்ட் ஆகிருக்கிறாங்க, அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒழிக்க முடியாது, ஆனால் நாங்கள் இத்தனை கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டேட்டாவாக உங்கள்கிட்ட இருக்குதா? எலெக்ஷன் முந்தின நாள் வரைக்கும் அதில் கல்லா பார்த்துட்டு இன்னைக்கு 80 என்ன நடந்துச்சு, 75 இன்னைக்கு 80 பல பேர் பிறக்கவே இல்லைடா. நாங்கள் இருக்கிற அதை பற்றி பேசணும். இன்னைக்கு கனிமூல கொள்ளை நடந்திருக்குது. அரசு அனுமதி கொடுத்ததை விட அதிகபட்சமாக நிறைய கல்குவாரியில் கனிமூலத்தை திருடி இருக்கிறாங்க. அதை பற்றி நியூஸ் வருது, அதை பற்றி பேசுங்க. 30% பார்ட்டி ஃபண்டு 2 கட்சிக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோன்னு ஒருத்தர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதுக்கு உங்கள் விளக்கம் என்ன? நீங்கள் 30% வாங்கினீங்களா, வாங்கலையா? அதுக்கு விளக்கம் கொடுங்க. ஸ்டாலின் சார் டேக்ஸ்ன்னு சொன்னப்போ பெரிய இவங்க மாதிரி குதிச்சிங்களே, இப்போ அதையே தானே ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணலைன்னு. குதிரை பேரம் நடந்துச்சுன்னா குதிரை பேரத்தை ப்ரூஃப் பண்ணுங்க. இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போயிடும். எங்களை பொறுத்தளவில் குதிரை பேரம் நடத்தி நாங்கள் ஒரு ஆட்சி அமைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. சரிங்களா? நாங்கள் மதசார்பற்ற கூட்டணியை தேர்தலுக்கு முன்பே நாங்கள் எதிர்பார்த்தோம். அது தேர்தலுக்கு முன்பு நடக்கலை. அது என்ன ஒரு ரீசனோ 108ன்னு இப்போ மதசார்பற்ற கூட்டணியோட நாங்கள் வச்சு ஆட்சி அமைச்சிருக்கிறோம். அவர் நண்பர் சொன்ன மாதிரி தான் எக்காரணத்தை கொண்டு நாங்கள் பிஜேபி கூட கூட்டணி போயிருக்கவே மாட்டோம். ஒருவேளை எதிர்கட்சியாக வர்ற இடத்துக்கு நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட எதிர்கட்சியாகவே தான் இருந்திருப்பே மொழிய எக்காரணத்தை கொண்டு பிஜேபி கூட கூட்டணி வச்சுருந்துருக்க மாட்டோம். இது எல்லாம் பேசுகிறத விட்டுட்டு இவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார், 120 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே எங்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்னு. போன ஆட்சியில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு 20 நாள் கூட ஆகலை, என்னென்ன கேள்வி கேட்குறீங்க? சரி ரைட்டு, எங்கள் ஆட்சி இப்போ இங்கே வந்திருக்கிறாருல, இந்த கனிமூல கொள்கையை பற்றி உங்களோட இது என்னது? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நாங்கள் கொள்ளை அடிக்கலன்னு சொல்லி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? 717 கடைகளை மூடி இருக்கிறாரு. சரிங்களா? இதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? 10 ரூபா காசு வாங்குறா, 10 ரூபா காசு வாங்குறான்னு எடுத்து போடு, யாராக இருந்தாலும் எடுத்து போடுங்கய்யா. நாங்களே அடிக்கிறோம், அந்த கடையை இழுத்து மூட வைக்கிறோம். இன்னும் அந்த பழைய 50 வருஷ கட்சி, 65 வருஷ கட்சியோட நீட்சி தான் இந்த 10 நாள் நடந்துகிட்டு இருக்குது. அது படிப்படியாக இந்த தவறுகள்லாம் குறைக்கப்படும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக அந்த கடையில் 10 ரூபா இன்னும் வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நாங்களும் சேர்ந்து அந்த பிரச்சனையை தலைமைக்கு கொண்டு போய் இதை சரி பண்ணணும். இல்லை இந்த கடை அந்த அதிகாரியை நாங்கள் வேலையை விட்டு நூக்குவோம், இல்லை இடைநீக்கம் பண்ணுவோம், இல்லை கடையே க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள்.
அதை விட்டுட்டு 80ல என்ன நடந்துச்சு 75 நடந்துச்சு, நீ ஒரு புக்ல நடுப்பக்கத்தை எடுத்து ஒன்ன படிச்சுட்டு வந்து என்கிட்ட வந்து கேட்டேன்னா நான் என்ன பண்றது? இல்ல ஜோசப், அவங்க தலைவர் என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாரு? கருணாநிதியை பத்தி பரப்புங்க. கருணாநிதிய இதுலாம் இப்ப ராகுல் ப்ரோ சொல்லியிருந்தாப்லையா, அதே விஷயம் தான் அங்க நடக்குது. கருணாநிதி நம்மளே பரப்புவோம், அவங்க என்ன பரப்புறது? நம்மளே பரப்பி ராகுல் ப்ரோ அந்த வீடியோ பாத்தீங்களா? அவன் வெட்டி ஒட்டியிருக்கான் ப்ரோ, வெட்டி ஒட்டியிருக்கான். அவனை திட்டினதை மட்டும் அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஜாதி ரீதியா பேசிட்டோம்னு போட்டிருக்கான். இத்தனை தலித்து சமூகத்தை சேர்ந்த இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறாரு. இத்தனை வருஷம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க, இத பத்தி எல்லாம் பேசுங்க. ஓட்டுக்கு மட்டும் உங்களுக்கு திருமாவளவன் வேணும். நாங்க வந்து திருமாவளவன் என்னைக்கோ எதிர்பார்த்தோம். அவர் விவரமா எலெக்ஷன்ல நிக்காம போயிட்டாரு. இவங்க எங்க தோத்துருவாங்க, நம்மளை இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நிக்காம போயிட்டாரு. இப்போ அவர் வந்திருக்கிறாரு. நாங்க அவர் வந்திருக்கிறங்கிறதுக்காண்டி அமைச்சர் பதவி கொடுக்கல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது முதல் மாநாட்டிலே அறிவிச்சது. சரிங்களா? பொய் வாக்குறுதி கொடுக்கறது, இந்த பொய் பேசுறதெல்லாம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. சரிங்களா? அமைச்சர்ல இத்தனை தலித்து நண்பர்களை வந்து அமைச்சராக்கியிருக்காங்க. இதை கொண்டாடுறதுக்கு உங்க கட்சியில ஒரு மனசு இல்லை. நீங்களும் உங்க கட்சி வெங்காயம், இதுல கொள்கை என் கொள்கை. பேசுங்க. ஆனா நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது, யாராவது பேசுனாங்கன்னா அவங்க பெர்சனல்லாம் பேசி எடுக்காதீங்க. சரிங்களா? அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம், பெர்சனலாக எப்படியும் பேசாதீங்க. அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அவ்வளோதான். பர்சனல் யாரும் பேசுனீங்களா? யாரும் பேசல. நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்டாலின் தோத்துட்டாரியா? தோக்க கூட ஆலியா அவரு இருந்தீனா அது இதையும் ரெக்கார்ட் பண்றா, கட்டு வெட்டி ஒட்டி அனுப்பி விடுறா அவங்க தலைமைக்கு. வீடியோ ஃபைல் அனுப்பலாம். என்ன வெட்டி ஒட்டி வச்சிருக்கான்? ஆமா, அவனை திட்டணும்ல. ஆமா, அத ஜாதியா எப்படி மாத்தி அத ஜாதியா வந்து இவனுங்க வந்து ஜாதி வெறி பிடிச்சு அலையறானுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கான். அவனை எச்சன் சொன்னது ஜாதி ரீதியா எல்லா திருட்டுத்தனமும் கொஞ்சம் மேலதான் வாடா, அந்த சமூக நீதி அரசியலை கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போடா, வாடா மேல வந்துட்டு போவான். அவன் வந்து என்ன சொல்லுவாங்கிறீங்க, நீங்க எல்லாம் ஹிந்துக்களா இருக்காதீங்க, நீங்க வந்து முஸ்லிம்களா மாறுங்க. போன மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன வாய் சொல்லிச்சு இதே வாய் ப்ரோ வந்து சொல்லிட்டு போனான் ப்ரோ. போன 2 மாசத்துக்கு முன்னாடி தானே வந்து சொல்லிட்டு போனான் இந்துக்களை வந்து. திமுக வாய். இது என்ன வாய்? இது கருணாநிதி வாய். நான் தான் கேட்டேன், ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி வச்சிருக்கான்னு கேட்டேன். ஆர்எஸ்எஸ் கூட டிஎம்கே கூட்டணியாம்ல, ஒரே என்ஜாய் தான் போல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரிப்ளே வரலையே, அமைதியா இருக்கானே. அவனே 14 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு பேச போடுறான். அவர் தான் ப்ரோ, அவர் தான் வந்து முதல்ல ரீபோஸ்ட் பண்றவரு, போலீஸ் அட்டாக் பண்றவரு. யாரு 14 மணி நேரம் வண்டி ஓட்டுறாரு அவரா? வேலையை பத்தி பேச வேணாம் சந்தோஷ் ப்ரோ. அப்படி இல்ல, ஆமா அவன் புலம்புறான் ப்ரோ. ஆனா பாவம் ப்ரோ, ஏன்னா கட்சியில இருக்கவங்க சப்போர்ட்டே கொடுக்கலன்னு கவர்றான். நான் வந்து அதான் கேக்குறேன். 14 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு உங்களுக்கு வேலையும் பாக்குறாங்க. இந்த சேகர் பாபு என்ன வேலை பார்த்திருக்கான் பாரு. ஸ்டாலின்னு தோக்கடிச்சிருக்கான்யா. அத நினைச்சாதான்யா முடியல என்னால. நம்ம தோழர்கள் 12 இருந்து 14 மணி நேரம் வரைக்கும் வேலை செஞ்சு கட்சிக்காக உழைப்ப போட்டிருக்கானுங்க. இவனுங்க அதான் ஏதோப்பா அவனுங்க வேலையை செஞ்சானுங்க தானே. அது எப்படியா ஸ்டாலின் எப்படியா தோப்பாரு? அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது. ஸ்டாலின் தோக்கக்கூடியவரா? திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் தோக்கக்கூடிய ஆளா? ஒண்ணும் இல்ல ஆர்பி ராஜா இல்ல, உடனே அங்க போயிடுவேன்.
யோ நீங்க அப்படியே கலாயிங்க. ஆனா அவர் பாரு திருச்சி கிழக்குல நிக்க போறாரு. ஒரே அடியா அவரை முடிச்சு விட போறாங்க. அப்படியே இல்ல ஒரே அப்படியே flip தான். இது என்னது இந்த பாவங்க பரிதாபங்களை அப்படியே அறுத்து தள்ளிடுவாருன்றவன அந்த மாதிரிதான். நீ வேற உனக்கு கம்முன்னு இரு. இல்ல நின்னுட்டு இதுக்கு முன்னாடி ஜெயிச்சு ஜெயிச்ச வந்து தொகுதியிலேயே அப்படியே ஒரே கிளுகிளுன்னு இருக்கு. சட்டசபையில நம்ம அண்ணனை கேள்வி மேல கேள்வி கேட்டு அவர் வந்து பாரு பேப்பரே இல்லாம 10-15 கேள்வி அப்படியே தொடர்ந்து அடுக்க கேட்டு நம்ம அண்ணனை திணறடிக்க போறாரு. நீ வந்து இப்ப அவர் ஒரு ரெக்கார்டு வைக்கணும். அது உனக்கு இப்ப தேவை. ஒரே தேர்தலில் 2 முறை தோத்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெக்கார்டு வைக்கணும். அந்த ரெக்கார்டுக்காக நீ இப்ப அவரை வான்னு கூப்பிடுற சண்டைக்கு கிட்னி எடுக்கிறதுக்கு. ஆனா சரியான டைலாக் யாரு சந்தோஷ் ப்ரோ சொன்னாங்க அவன் வீடியோ போடுறான். டிஎம்கேலே வந்து டிஎம்கேலே வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆள்லாம் வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. வர சொல்லுவே பெரிய விஷயம். அப்படியே எனக்கு அந்த கேஜிஎஃப்பா அந்த படம் டைலாக் எல்லாம் விட்டு இருந்தானுங்கடா இவனுக்கு. டேய் பாத்தி ப்ரோ அந்த பாட்டு ஒரு 2 லைன் ப்ரோ. அந்த பாட்டு எதுடா பெரும் பெரும் பருந்தா இல்ல இப்பதான் எங்க வீட்டுல தெரிஞ்சிருக்குது. அது உண்மையிலேயே அந்த சாங் இருக்குது. அந்த அறிஞர் அண்ணா பிளட்டு, தாடி கிழவன் பிளட்டு, தலைவர் கலைஞர் பிளட்டு, இதெல்லாம் இப்பதான் தெரியுது. இவங்க அந்த பரிதாபங்களை போட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பாத்துட்டு உண்மையிலேயே இந்த பாட்டு இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா இந்த பாட்டு இருக்குது உண்மையிலேயே. என்னடா பாட்டு இது? இல்ல சந்தோஷ் ப்ரோ மொத்த கேம்பெயினையும் தமிழ்நாடுக்குள்ள பண்ணிருக்கானுங்க ப்ரோ. நீங்க வேற ஆடு கேம்பெயின் வெளியூர்ல பண்ணல ப்ரோ. இல்ல நாங்க நேச்சுரலா இருந்தா அல்காரிதம் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இது பண்றதெல்லாம் பாட்டு வச்சு அடிக்கிறானுங்க. இல்ல இப்ப நீங்க எப்போ யூடியூப்ல இறங்குனாங்களோ அன்னைக்கே நாங்க பிரீமியர் வாங்கிட்டோம். ஒரு நிமிஷம் அவன் தானா செந்தானா கொஞ்சம் ரெக்கார்ட் எடுத்துக்கிறாடே. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் அப்படியே ரெக்கார்ட் கட் பண்ணி ஓட்டுற. அப்படியே ஏதோ ஒரு டிஎம்கே ஐடிவிங்க அப்படியே ஸ்டாக் பண்ணி விடு. உனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க. பெரும் பெரும் பருந்து. அட பைத்தியக்காரா இன்னுமாடா அதெல்லாம் ஹைலைட்டா இல்லையா? இன்னொரு இதுதான் அந்த அறிஞர் அண்ணா பிளேட்டு, கலைஞர் பிளேட்டு, அறிஞர் அண்ணா பிளேட்டு, தாடி கிழவன் பிளேட்டு, அதுதான் ஹைலைட்டு. ஸ்டாலின் தொடரட்டும் இந்த மாதிரி சொல்லி சொல்லிதான் ஓரமா உட்கார வச்சுக்கிட்டு நீங்க பெரும் தப்பு பண்ணிட்டீங்க. சரி சரியா? பெரும் ஸ்டாலினை ஜெயிக்க வச்சிருக்கணும். நீங்க பெரிய தப்பு பண்ணி நீ எல்லாம் பேசாத. அந்த 200+ இருந்தவன் தான் நீ எல்லாம் பேசாத. கம்முனு இல்ல உன் தொகுதியில இருந்து தான் வந்திருக்காரு இப்ப எதிர்கட்சி தலைவர். சரியா? நீங்க உங்க கட்சி சரி, உங்க தொகுதி சரியில்லை. எதிர்கட்சி தலைவரை வந்து வர வச்சிருக்கீங்க நீங்க. ஸ்டாலின் வந்திருந்தா நம்ம திணற அடிச்சிருப்போம்டா. அவர் வராதது வரைக்கும் நமக்கு வந்து ஓகே அப்பாடா அப்படின்னு திணற விட்டுருப்பாரு. கேள்வி மேல கேள்வி புல்லட்டு வா மாதிரி தொலைச்சி, குண்டு மாதிரி தொலைச்சி நம்மளை கேட்குற கேள்வி இருக்கே அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். இவனுங்க எதுக்கு தோத்தானுங்க, எப்படி தோத்தானுங்கன்ற அனலைஸ் பண்றதுக்கே இவனுங்க தயாரா இல்ல. சரி ஸ்டாலின் தோத்துட்டாரு, ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவி இருக்குது, கட்சியிலேயே சீனியர் திரு ஐ பெரியசாமி அவரு கொடுக்கலாம்ல. ஒட்டன்சத்திரம் எம்எல்ஏ திரு சங்கரபாணி அவர்கள், அவர் நின்று தேர்தலில் ஒரே ஒரு தேர்தல் தோத்ததே இல்லை. ஒட்டன்சத்திர தொகுதியில திருச்சியில தாவேகாக்கு எப்படியாப்பட்ட அலை இருந்துச்சுன்னு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல கூட சாரங்கபாணி வந்து ரெக்கார்டு போடு ரெக்கார்ட் போட்டு அதான் இல்ல இல்ல ஒட்டன்சத்திரத்துல அப்பயும் வந்துட்டு அவர் என்ன பண்ணாரு, ஜெயிச்சாரு. ஏன் அவருக்கு கொடுக்க வேண்டியது தானே எதிர்கட்சி பலர் பதவி? இப்பயும் தூக்கின்னு போய் உதவாநிதி கிட்ட கொடுக்குறீங்க. அவரு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு துபாய் போயிட்டாரு. துபாய் போயிட்டு ட்ரிபிள் மீட் பண்றதுக்கு போய்கிறாரு. அவன் பார்த்துட்டு அந்த நேரத்துல பார்த்துட்டு நான் வேற எங்கேயோ பறந்து போறேன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ பறந்து போயிட்டான். இதுக்காக தான் நம்ம தோத்தோம். இது நம்ம திருப்பி பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்றேன், ஃபோக்கஸ் பண்ணுவாங்க,
திருச்சியை ஃபோக்கஸ் பண்ணி கிழக்க ஓகே எல்லா ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்த தலைவர்களும் வந்து அந்த தொகுதியில உழைச்சி ஸ்டாலின் ஐயாவை வந்து ஜெயிக்க வச்சு அவரை கொண்டு போயிட்டு சட்டசபையில உட்கார வைப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. நான் இப்பயே சொல்றேன் அது வந்து சிஎம்மோட தொகுதி. ஓகேவா? சிஎம் நின்று ஜெயிச்ச தொகுதி. அவ்வளவு சாதாரண தாவக்காரன் அதை விட்டுருவான். இந்த மாதிரி நீங்க இந்த தெருவு மட்டும்தான் நீங்க போகணும். அந்த தெருவுல இல்லையா, அந்த தெருவுல அந்த வீட்டுக்கு நீங்க போகக்கூடாது. ஏன் சார் போகக்கூடாது? எஸ்ஓபி இருக்குது. இப்ப அதே நாங்க சொல்லுவோம், தம்பி எஸ்ஓபி இருக்குதுப்பா, வராத போப்பா அப்படின்னுவோம். 4099 பேர் மட்டும்தான் நீ கூடணும்னு நாங்க சொல்லுவோம். எஸ்ஓபி இருக்குதுப்பா. இல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்தாருன்னா 5000 மாறிடும். அவரை கூப்பிடக்கூடாது. ஆமா, 4999 பேர் மட்டும்தான் கூப்பிடணும். ஏன்னா எஸ்ஓபி இருக்குது. நாங்க வீடு வீட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணுவோம். சிஎம்ஏ வீட்டுக்கு போய் கேட்பாரு, ஓட்டு கேட்பாரு. எல்லா கோயிலுக்கும் போவாரு, எல்லா மசூதிக்கும் போவாரு, எல்லா மாஸ்க்குக்கும் இறங்குவாரு. வரச்சொல்லு பார்த்துப்போ. சர்ச்சில் போய் தேங்காய் கூட உடைப்போம். ஆமா பண்ணுவோம், என்ன இஷ்டம். என்ன ஒரு திமிரு. எஸ்ஓபி எது கேட்டாலும் சார் எஸ்ஓபி இருக்குங்க, சட்டத்தை மதிங்க. இன்னைக்கு மதிக்கலாம் அந்த சட்டத்தை. இன்னைக்கு இருக்குது பாரு அந்த சட்டம், எஸ்ஓபி இருக்குது. உங்க கூடயே சந்தோஷம் ப்ரோ, உங்க கூடயே ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக புலி மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா இல்ல எது கேட்டாலும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆஃப் ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணி நீங்க 4999 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. 5000 ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க தான். எனக்கு ஒன்றும் புரியுதுங்க. இது ஏதோ ஒரு இந்த ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, 4999 ஒன்லி அப்படின்ற மாதிரி. நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி எஸ்ஓபி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்க. சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டக்குது? ஏன் கஷ்டக்குது? காசு கொடுத்துதான் கூப்பிட்டு வர போறீங்க ஆளுகளை. அவங்க கிட்ட சொல்லிடுங்க, உங்க மாவட்ட செயலாளர்கிட்ட இவ்வளவு பேர் தான்ப்பா வரணும், எஸ்ஓபி இருக்குது. நான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேன், எது கேட்டாலும் எஸ்ஓபி இருக்குதியா. நம்ம அண்ணியார் போவாங்க நேரா போய் மைக்க போட்டாங்க. அண்ணன் ஆட்சியில் என்ன பிரச்சனை இருந்தது? கொலை கொள்ளை கற்பழிப்பு இவ்வளவுதான் இருந்தது. இதுக்கெல்லாம் போய் நீங்க தோக்கடிப்பீங்களா? அதனால ஓட்டு போடுங்க. இதுக்கே தோக்கடிச்சிருக்கீங்களா? இதுக்கே அண்ணனை தோக்கடிச்சிருக்கீங்க நீங்க? இவ்வளவுதான் நடந்தது, இதுக்கே தோக்கடிச்சா எப்படி? இல்ல இவனுங்க எல்லாம் வந்து மறுபடியும் போறதுக்குள்ள எப்படியும் வந்து இவனுங்க மேல இருக்க கேஸோட டீட்டெயில் எல்லாம் வந்துரும். என்ன இவனுங்க வந்து என்னென்ன பண்ணானுங்க, ஊழல் பண்ணானுங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் அண்ணன் எடுத்துருவாரு எப்படியும். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இவனுங்க போய் நின்றாலுமே வந்து மக்களே காரித்து போதானே செய்வாங்க. இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்க வேண்டியது இல்ல. நம்ம ஆளுங்க வந்து 6 மாசத்துக்குள்ள என்னென்ன பண்றாங்கிறது இருக்குல்ல எலெக்ஷன் வர்றதுக்குள்ள. ஸோ அது எல்லாமே கால்குலேட் தான் பண்ணணும் நம்ம. ஒரு பூத்துல 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 6 பேர் ஓட்டு போடுது டிஎம்கேல. அதை முதல்ல என்னன்னு கண்டுபிடிங்க. இதெல்லாம் விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்ஸ்டாகிராம்ல தூரத்துலயாவது மூஞ்ச வச்சு வீடியோ போடுங்க, பக்கத்துல வச்சு வீடியோ போட்டீங்க. ப்ரோ அண்ணன் டெல்லி போயிட்டாரு ப்ரோ. ஓகே ஓகே. இல்ல இவன் எந்த அளவுக்கு தேனோஸ் வந்து ஒரு இதுல இருக்கான்னா, இங்க என்ன வந்து நம்ம பேசணும், ஜாதின்ற ஒரு வார்த்தையை பேசல, டைட்டிலையும் போட்டுக்கிட்டு என்னென்னவோ வந்து போட்டு ஜாதி அது இதுன்னு என்னென்னோ பேசணும்னு சொல்லிட்டு வெட்டி ஒட்டி முடிவெட்டுற கடையில வேலை செய்யறவனே பரவாயில்ல பொழுதும், அவனோட இவன் பரவாயில்ல பொழுது. இல்ல ப்ரோ, உண்மையிலேயே ப்ரோ நல்லா ஃபாஸ்டா எடிட் பண்றான் ப்ரோ. வெட்டுறதுல நல்லா ஃபாஸ்டா டக்கு டக்குன்னு பேசி முடிச்சு டைட்டில மாத்துறதுக்குள்ள போட்டான் ப்ரோ போஸ்ட். இல்ல இவன் போட்டது ஒண்ணு, அது இல்லாம அதுல கேக்குறவங்க அதை யோசிக்க மாட்டானா?
என்னடா இது ஏதோ பேசுறாங்க, இவன் ஏதோ ஒண்ணு போட்டு வச்சுக்கிறான், எப்படி இது கனெக்ட் ஆகும் என்னதுன்னு ஏதாவது யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கா வந்து மக்களுக்கு வந்து இது இருக்காது. ராகுல் ப்ரோ அவனுக்கு அதை பாரு.